பலத்த மழையுடன் கூடிய வானிலையினால் முந்தனியாறு, மல்பத்தோயா மற்றும் மகாவலி கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. முந்தனி ஆற்றின் நீரிந்து பகுதிகளான அம்பாறை மாவட்டத்தின் மகாஓயா மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏராவூர் பற்று மற்றும் கோரளைப்பற்று பிரதேச செயலக பிரிவுகளுக்கு சிறிய அளவிலான வெள்ள அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. மல்பத்தோயாவின் தாழ்நில பகுதிகளான வெங்கலசெட்டிக்குளம், மடு, முசலி, நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாவலி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் திபுலாகல, ஈச்சிலம்பற்று, கிண்ணியா, கந்தளாய், கோரளைப்பற்று வடக்கு, மோதூர், சேருவில, ஹிங்குராங்கொட, லங்காபுர, மெதிரிகிரிய, தமன்கடவு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு எதிர்வரும் 48 மணித்தியாலங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மன்னார், வவுனியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் பல பகுதிகளிலும் இன்று 150 மில்லிமீட்டருக்கும் அதிகூடிய பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. வடமாகாணத்திலும் மாத்தளை, நுவரெலியா, பொலனறுவை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் கூடிய மழைவீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏனைய இடங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனிடையே கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் அதிக அளவிலான மழைவீழ்ச்சி திருகோணமலையில் பதிவாகியுள்ளது. திருகோணமலையில் 178 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. உள்கிட்டிய பகுதியில் 172 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மதுரை, கண்டி, குருநாகல், மாத்தளை மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர பிரதேச செயலக பிரிவுக்கும், மாத்தளை மாவட்டத்தின் யட்டவத்த, உக்குவெல, ரத்தோட்ட, வில்கமோ பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2ஆம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேனாநாயக்க சமுத்திரம் நீர்மட்டம் 106 அடியாக உயர்ந்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தினுடைய சகல குளங்களும் முழுமையாக நிரம்பி இருக்கின்றது. மத்திய நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய சகல குளங்களும் நிரம்பி இருக்கின்றது. குறிப்பாக சேனாநாயக்க சமுத்திரத்தினுடைய நீர்மட்டம் தற்போது 106 அடிகளாக உயர்ந்திருக்கின்றது. இதன் காரணமாக அவசரமாக இந்த வான்கதவுகள் திறக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதன் காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் அதேபோன்று மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களோடு கலந்துரையாடி இன்று காலை அதிகாலை 8 மணிக்கு 5 வான்கதவுகளும் அரை அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மழை கிடைக்கப்புறமாக இருந்தால் அதனுடைய வான்கதவுகள் மீண்டும் உயர்த்தப்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களை மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் எம் ரியாஸ் தெரிவித்துள்ளார். தாழ்நில பிரதேசங்களாக குறிப்பாக அம்பாறை, தமண, உகன, அதே போல சம்மாந்துறை, காரதீவு, சாய்ந்தமருது, அதே போல கல்முனை, அதே போன்று இந்தியாவில் அட்டாளச்சேனை, அக்கரைப்பற்று, ஆலடிவம்பு போன்ற பிரதேசங்கள், அதே போல இறக்காமம் பிரதேசங்களும் இதில் அந்த தாழ்நில பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மிக அவதானமாக இருந்து கொள்ளுதல் வேண்டும். மோதூர் கட்டைப்பறிச்சான் ரால்பாலத்தை உடர்த்து 4வது நாளாகவும் வெள்ளநீர் பாய்வதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களையும் விட இன்று நீர் பிரவாகம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக இந்த வீதியூடாக பயணிக்கும் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணிப்பதனையும் அவதானிக்க முடிகின்றது. அனுராதபுரத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக மகாகணதராவு குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ள நிலையில் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்படுகின்றது. இதன் காரணமாக தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. அவுகனவிலிருந்து கெக்கிராவு செல்லும் வீதி நீரில் மூழ்கியுள்ளது. கலாஓயா பெருக்கெடுத்துள்ளமை காரணமாகவே இந்த வீதி நீரில் மூழ்கியுள்ளது. கலாபாவியிலிருந்து அவுகன வழியாக தமுத்தேகம செல்லும் வீதியில் அவுகன பாலத்துக்கு அருகில் முற்றிலுமாக நீரில் மூழ்கியுள்ளது. கலாபாவி பெருக்கெடுத்தமை காரணமாகவே இந்த வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. கனமழை காரணமாக ஹொரப்பத்தான நகரம் நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக திருகோணமலை, அனுராதபுரம் பிரதான வீதியுடனான போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது.